கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஒரு மாதமாக அவதூறு கருத்தை பரப்பிக்கிட்டே வராரு. கூடுதலாக பார்த்தோம்னா எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் குறித்து கூட அவதூறாக பேசியிருக்காரு. இன்றைய தினம் கூட பெரியார்னு சொல்ல மாட்டோம், ஈவேரான்னு தான் சொல்லுவோம்னு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் ஒரு 4-5 நாட்களாக சாக்கடை சைமன் என்ற சீமானை பேசுவதில்லைன்னு முடிவெடுத்திருக்கேன். ஆர்ப்பாட்டம் அவரை எதிர்த்து நடத்துவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கேன். பொதுக்கூட்டத்திலையும் பேச மாட்டேன். ஏன்னா எல்லா தகுதியும் இழந்த ஒரு ஆபாசமான அசிங்கமான அருவருக்கத்தக்க கூவத்தை விட மோசமாக நாற்றமடிக்கிற ஒரு பேர் வழியாக சைமன் என்ற சீமான் இருக்கிறார். அவரை கேட்குற கேள்விக்கு நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் ஈரோட்டில் பேசுகிறார். பன்னீர்செல்வம் பார்க் ஈரோட்டில் இருக்கு, அங்கே வரையா? பெரியார் வீடு பெரிய மாட மாளிகை மாதிரி இருக்குது, உன்னை மாதிரி சுடுகாட்டில் பிறந்து வளரல பெரியார், அங்கே வர்றையா இல்லை ஓ மேடைக்கு வரவான்னு கேட்டிருக்காரு. நானும் அறைகூட கொடுத்துருக்கேன். ஓ வீட்டுக்கு நான் மட்டும் வர்றேன், நீ அன்னைக்கு குண்டாந்தடி தூக்கி வச்சுருந்தாலும் அவனை மாதிரி இன்னும் 1000 பேர் வச்சுக்கணும், ஒரே ஆள் வர்றேன். நீ கேட்குற அத்தனை கேள்விக்கும் பெரியாரை பற்றி கேட்குற கேள்விக்கு ஆதாரத்துடன் நான் பதில் சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கி திருமுருகன் காந்தி பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதத்தில் அருணன், நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அருணன் பேசுகிற விவாதத்தில் கூட பைத்தியம் சொல்லிட்டார். இன்றைக்கி பாப்பான் நம்ம பண்டாரி பீகார் சர்மாவை இவன் பைத்தியம் சொன்னால் சர்மா இவனை பைத்தியம் சொன்னான் சைமனை. அதனால் அண்ணா சொன்னார், கருத்து மோதுவோம், எழுத்து மோதுவோம், சொல்லுக்கு சொல் மோதுவோம்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. நாங்கள் அதெல்லாம் படித்து வந்தவன். அதனால் நான் தொடர்ச்சியாக பேச விரும்பலை. நம்முடைய சேனலில் மட்டும் நான் இதை கடைசி பதிவு, ஏன்னா அவனுக்கு செயல் தான். அவனை ஒன்று தொடர்ந்து பேசிட்டு வராதுல்ல, அதாவதுங்க பேசிட்டு வரா பொய்யா பேசிட்டு இப்போ வாதம், நீ பேசுறது பொய், இப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு, முழு நிர்வாணம் ஆகிட்டாப்ப, உடவட்டு போச்சு. பிரபாகரனை எல்லாரும் சொன்னாங்க சந்தித்தது உண்மை. ஒரு குழுவில் நீ போய் ஒரு நொடி ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோவும் இயக்குனர் சொல்லிட்டார். அந்த ஃபோட்டோ நம்ம ஒளிப்பதிவாளர் தெளிவாக சொன்னார். அவர் தான் கூட்டு போனவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி அது என்கிட்ட தான் இருக்குது, இந்த ஃபோட்டோ இருக்குது, உனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லி சேரலாதுன்னு சொல்லிட்டாரு. வீடியோவே இருக்குது, உன்கிட்ட வீடியோ இல்லை, வீடியோவே இருக்குது நீ சந்தித்ததுக்கு, ஆனால் உன்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது அம்பலமாயிருச்சு, ஆமக்கறி அம்பலமாயிருச்சு. அவங்க அண்ணன் பிரபாகர் அண்ணன் சொன்னால் உனக்கு எதுக்கு கோவம் வருது, கோபம் உனக்கு எதுக்கு வருது, அவங்க அண்ணன் மகனை எவ்வளோ தராக்குறவா பிரபாகர் அண்ணன் மகனை பேசுகிறேன். இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. எங்களுக்கு பிரபாகரனை பார்த்தாரோ பார்க்கலையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அண்ணன் வேணும்ட்டாங்க. இப்போ கடைசிக்கு பொய்யை அம்பலப்பட்டு போச்சு. அவனுடைய பொய் தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு போய், நான் என்ன சொல்கிறேன், திருமுருகன் காந்தி உன்னை திராவிட இயக்கத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் கவிஞர் அறிவுமதி. அவர் நேருக்கு நேரம் நான் வர்றேன்னு சொல்கிறார், விவாதம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நீதிமன்றத்தில் தான் நான் சொல்லுவேன்னு நீ சொல்கிற. நீதிமன்றத்தில் நீ பெரியாரை வழக்கு போடு, பெரியார் சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி பேசியிருக்காரு, அதனால் நான் அதெல்லாம் ஆதாரமாக கொண்டு வர்றேன், பெரியார் புத்தகங்களை தடை செய்யுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறா. இவன் இதுக்கெல்லாம் தயார் இல்லை. மொத்த திரள் நிதி வசூல் பண்ண ரூபாய் இப்போ தான் செலவு பண்ணுறான். அது வீட்டுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, மறியல் சொன்ன வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை நம்மள பயந்து போய் தான் ஆட்களை ராத்திரிலேருந்து பிரியாணி போட்டு உட்காந்துருந்தான். ஆனால் நம்ம சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம், அடிப்போம் அடிக்கலை அன்றைக்கி. இப்போ என்னுடைய இதெல்லாம் பெரியார் ஆளுகள் வெங்காயம், நான் வெடிகுண்டுன்றான். நான் ஒரு வழக்கறிஞர், பொறுப்பாக பேசணும். தேர்தல் ஆணையம் அங்கே இருக்குது, நான் வெடிகுண்டு வீசுவேன், பெரியார் ஆளுகள் வெங்காயம் வீசுவாங்கன்னு சொல்கிற நடவடிக்கை இல்லை. முருகப்படையை பற்றி நம்முடைய ஒரு யூடியூபர் பேசுனதுக்காக விரட்டி கைது செய்கிறீங்க. கந்த சிருஷ்டியை பற்றி பேசுனதுக்கு
கார்பர் கூட்டம் கைது செய்கிறீங்க. பெரியாரை பேசுனதுக்கு அரசு கைது செய்யாமல் இருக்கு. கலைஞரை பற்றி ஜாதியை சொல்லி பேசினா, சண்டாளன்ற ஒரு சாதியை சொல்லி பேசினா கைது செய்யலை. விஜயலட்சுமி புகார் கொடுக்குது, 7 முறை கருக்கழிச்சிருக்கான், ஒரு பெண்ணை ஏமாத்திருக்கான், அதுக்கு நடவடிக்கை இல்லை. நம்முடைய அருந்தேறு மக்கள், நம்முடைய ரத்த உறவு, அவங்கள வந்தேறின்னு சொல்லியிருக்கான், வழக்கு போட்டிருக்கு, இன்னும் நடவடிக்கை இல்லை. தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு இவனை இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கா, உங்கள் தகுதினா நான் என்ன சொல்லிருக்கேன், உங்களுடைய அரசியல் உயரம் தியாகம், நீங்கள் அவன்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, வரவேற்கிறேன். காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? ஐபிஎஸ் அதிகாரி வருண் அவரை தரக்குறைவாக பேசுகிறான், அவருடைய மனைவி ஐபிஎஸ் அதிகாரி அவங்கள தரக்குறைவாக பேசுகிறான். இதுக்கெல்லாம் நீங்கள் நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்ற கேள்விதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வருது. இப்போ சைமன் பேசுகிறதுக்கு நான் பதில் சொல்லணும், அந்த பதில் பேசவே மாட்டான். அவங்ககிட்ட இருந்த ஓட்டை கேட்டுலாம் பேசுவாங்க, நாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்டா அடுத்தவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு போனீங்க, ஏன்டா 2 மாத கற்பத்தை கற்பழிச்சிங்க, கருவை கலைச்சிங்க, ஏன்டா நீங்கள் இன்னும் பல கேள்வி இருக்குது, அரணையூர் ரகசியம் இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. திருவள்ளுவரை படிக்க வச்சது பெரியாராண்டுவாங்க. திருவள்ளுவரை பெரியார் படிக்க வைக்கலை, அண்ணாவே படிக்க வைக்கலை. உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கும் பெரியார் என்கின்ற அந்த பெரிய மருந்தை திட்டி தான் நீ பிழைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதை கூட இன்னைக்கு ஈவேரான்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. நீ எப்படி வேணாலும் சொல்லி, எப்படி சொன்னாலும் பெரியாரை சொல்லாமல் நீ வாழ முடியாது. ஒன்று இந்த 151 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஒன்று பெரியாரை வாழ்த்தினது தான் 1900 நம்முடைய 67 அண்ணாவுடைய அரசு அமைஞ்சதுக்கு பின்னாடி, அதற்கு முன்னாடி பச்சை தமிழர் காமராஜர் அரசு அமைஞ்சதுக்கு பின்னாடி பெரியார் படம் போட்ட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கா. நீ திட்டி இன்றைக்கு ஈரோட்டில் பிச்சை எடுத்து பிழைக்கிற. நீ பெரியாரை புகழ்ந்து பேசிதான் சுடுகாட்டில், வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டில் இருந்தவன், கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சுடுகாட்டில் படுத்து உருண்டவன், பெரியாரை மேடையில் புகழ்ந்து பேசிதான் நீ வாழ்ந்த. இப்போ பெரியாரை திட்டி ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட, மோடி குரூப்புக்கிட்ட, பாஜக குரூப்பில் பணம் வாங்கிட்டு வாழ்ற. ஒன்று பெரியாரை பேசிதாண்டா தமிழ்நாட்டில் வாழ்த்தி வாழ முடியும், ஒன்று திட்டி வாழ முடியும். ஆனால் திட்டி வாழ்ந்தவன் வாழ்ந்ததாக தமிழகத்தில் வரலாறு இல்லை. நீ ஒருத்தன் பேசுகிறான், எங்கள் அண்ணன் தான் 20 நாள் பேசும் பொருள். சரி, பெரியார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 51 ஆண்டுகள் ஆகிவிட்டது பெரியார் இறந்து. 51 வருஷம் கழிச்சு பெரியாரை புகழ்ந்தாதான் ஆட்சி கட்டில் உட்கார முடியும். பெரியார் இறந்து 51 ஆண்டுகளில் பெரியாரை திட்டினாதான் உனக்கு பிஜேபி எச்சிக்கலப்பேலுக்கு காசு போடுவான், பிஸ்கட் போடுவான், நாய்க்கு போடுற மாதிரி. அப்போ பெரியாருடைய பேசும் பொருள் எத்தனை ஆண்டுகள் இருக்கு? இந்த உலகம் உள்ளவரை இருக்கும்டா. நீ ஈவரான்னு சொன்னா, அதான் பெரியார் சொன்னார் ஒரு முறை, ஒரு கழுதை பேசுகிறதுன்னு சொல்லி பெரியார் படத்தை போட்டு இன்று பெரியார் பேசுகிறான்ற இடத்துல இன்று கழுதை பேசுகிறதுன்னு போட்டிருந்தாங்களாம். ஐயா சொன்னார், அவை நீ கழுதுன்னு சொல்லிட்டு போகிறேன், மயிருன்னு சொல்லிவிட, அதை பற்றி கவலை இல்லை, உன்னை மானமும் அறிவுள்ள மனிதனாக மாற்றுவது என் கடமை, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா, இந்த வேலையை எவனும் செய்ய ஆள்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டாரு. இப்போ கனிமொழியை அவன் பேசுகிறான், நம்முடைய சகோதரி கனிமொழியை நாடாரு. கலைஞர் குளித்தலையில் நின்றார், எத்தனை நாடார் இருந்தாங்க? தமிழ்நாட்டிலேயே திராவிட இயக்கம் வந்ததுக்கு பின்னாடி தான் சாதி மதங்கள், சாதி பெயர்களை தூக்கி எறிந்த இயக்கம் திராவிட இயக்கம். 1938 திருச்செங்கோடு மாநாட்டில், சாதி ஒழிப்பு மாநாட்டில் பெரியார் சாதி ஒழிங்கன்னு சொன்னார். சாதி பெயர் இன்னைக்கு ஒரு 10% பேருக்கு தான் சாதி பெயர் பின்னாடி போடுவான். 90% பேர் தமிழ்நாட்டில் வட இந்தியாவோட இன்னைக்கு போடாத காரணம் பெரியாருடைய சாதி ஒழிப்பு போர். அது மாதிரி கலைஞர் 1957 குளித்தலை ஜாதியா, 62 தஞ்சாவூர், 67 சைதாப்பேட்டை,
71 சைதாப்பேட்டை, அண்ணா நகர், துரைமுகம், சேப்பாக்கம், திருக்குவளை. ஜாதியா? தளபதி ஸ்டாலின், ஆயிரவிளக்கு, குளத்தூர். ஜாதியா? திராவிடம் தாண்டா வென்றிருக்கு. மதுரையில் அஞ்சானஞ்சன் அழகிரி. ஜாதியா? எம்பிக்கு நின்றார்ல. நான் கனிமொழியை விட்டுன்னு சொல்கிறேன். நாடாருன்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்டாங்களா? ஏன் நீ கேட்டு பாருவே. ஒன்றையே ஒரு சாதின்னு சொல்லி தானே ஒரு பத்திரிக்கை, நம்பர் 1 பத்திரிக்கை தினசரி ஒன்று படத்தோட செய்தி போடுறா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுற திருமாவளவன் படம் அந்த தொலைக்காட்சியில் காட்டுறாங்களா? ஒன்றையை காட்டுற மாதிரி நம்முடைய தமிழ் புலிகள் நாகை திருவள்ளுவன் படத்தை காட்டுறாங்களா? பசும்பொன் பாண்டியன் படத்தை காட்டுறாங்களா? உனக்கு ஜாதி தேவைப்பட்டதுனால ஆடிட்டர் குருமூர்த்தியும் சோவும் கூட்டு போய் சிவந்தி ஆதித்யகிட்ட, இவன் நம்ம நாடார் விட்டு பையன், யாருக்கு ஜாதி இருந்துச்சு? எனக்கு ஜாதியா? நீங்க ஜாதி கட்சியா நடத்துறோம்? அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்து பாப்ப. நீ எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமல்ல வெற்றி பெற்றார். ஜாதியா? அண்ணா காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்றார். ஜாதியா? எம்ஜிஆர் அருப்புக்கோட்டையில் வெற்றி பெற்றார். புரட்சி தலைவர் அம்மா போடி, ஆண்டிபெட்டி, பர்கூர். திராவிட இயக்கம் தானே தமிழ்நாட்டில் ஜாதி பார்க்காம தொகுதியில் தமிழன் திராவிட அடையாளத்தோடு இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெறுகிற தொகுதி, வெற்றி பெறுகிற தலைவர்கள் இருக்கிற இடம். கனிமொழி ஜாதினா ஒன்றுக்கு ஜாதி தானே தூக்குது. ஒரு நம்பர் 1 பத்திரிக்கை, அந்த கழிவு, அந்த பத்திரிகையின் கழிவு பல கோடி மாதம் கிடைக்கும். சிவஞ்சாயத்தில் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த படத்தை தானே நீ நடத்துற. உனக்கு ஜாதி பக்கபலம் தானே. ஒரு தூத்துக்குடி இருக்கக்கூடிய, திருநெல்வேலி இருக்கக்கூடிய மணல் மாபியா கும்பல் உனக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குது. ஜாதி தானே. இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் விளையிருக்கார். ஜாதி தானே நீ இருக்குன்னு சொல்லி விளையிருக்காரு. ஆனா அந்த ஜாதிக்கு நீ உண்மையா? அழகிரிக்கு ஒரு ஜாதி, ஸ்டாலினுக்கு ஒரு ஜாதி, கனிமொழிக்கு ஒரு ஜாதின்ற. உனக்கு என்ன ஜாதி? உங்க அப்பா செபாஸ்டியன் உனக்கு இன்சியலா? 600 சேர்மன் இன்சியலா? உனக்கு 2 இன்சியலா? கேட்பலாம் கேட்பான், தாங்க மாட்டீங்க. ஒரு பத்திரிகை தொலைக்காட்சி தினசரி காட்டாத நாளில் நேரம் இல்லை. காரணம் என்ன? தியாகியா நீ? என்னடா இந்த நாட்டுக்கு பண்ணிருக்க நீ? கோவம் வந்து என்ன செய்ய? ஈரோடு தேர்தலுக்கு பின்பாக அழிய போகிறான். பெரியார பேசினவன் வரலாறுல எவன் பேரு நிக்கல. பெரியாரை புகழ்ந்தவன் பேர் தான் நின்றுருக்கு. என்ன நீ பேசுற? ஆரிய கூட்டணி, ராஜா பெரிய அறிஞராவன். நீ தானே அவளை பைத்தியக்காரன்னு சொன்ன. நாங்கள் எந்த படிப்பட்ட பார்ப்பனர்களுக்கு எதிரி அல்ல. பார்ப்பனிய கொள்கையை என்னை படிக்கக்கூடாது, என்னை தெருவில் நடக்கக்கூடாது, என்னை கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்கின்ற பார்ப்பனியத்தை நாங்கள் எதிர்ப்போம். கேட்டால் முத்துராமலிங்க தேவர் என் பாட்டேன், காமராஜர் என் பாட்டேன், சின்ன மருது பெரிய மருது என் பாட்டேன், வீரமங்கை வேலுநாச்சி என் பூட்டி. இந்த பேச்சரா விடு. வீரமங்கை வேலுநாச்சி எனக்கு தான் பூட்டி. நான் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன். நான் திராவிட தமிழன். எனக்கு மேலே எவனும் இல்லை, எனக்கு கீழே எவனும் இல்லை, அனைவரும் சமம் சொல்கிற பெரியாருடைய தொண்டை நான். உன் பாட்டையும் பூட்டை வரலாறு இருக்கட்டும், ஏமாத்தாத. நீ வரலாறா பேசுவோம். மனுநீதி காலம் ஒரு காலம் இருந்துச்சு. என்ன சொல்கிறா? ஒரு முறை என்னை தேவிடாமான்னு 300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அதவே நீங்கள் சொல்கிறீங்க. பெரியார் சொல்வார். இன்றைக்கி மனு தர்மத்தில் என்னடா? இன்றைக்கு மனு தர்மத்தை எடுத்துட்டானா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராலும் சட்டத்தை திராவிட மாடல் அரசு கொண்டு வர சட்டத்தை எதிர்க்கிறவன் யார்? பாப்பான் தானே. அதை எதிர்த்து என்ன நீ கொண்டு கொடுக்க மாட்டேன்ற? நீ பாப்பானுக்கு பிறந்தவனா? இல்லை, இந்த அளவுக்கு கடுமையாக அவன் கடுமையாக கேட்கும்போது நான் கேட்க முடியும். பாப்பானுக்கு பிறந்தனால நீ அதை எதுக்குறியா? அனைவரும் சமம் சொன்னா திருச்செந்தூர் கோயிலுக்குள் நுழைஞ்சதை ஓ பாட்டம் பூட்டில் தான் வெட்டினாங்க.
ஓம் பாட்டையும் போட்டுன்னா நீ முத்துராமலிங்க தவிர சொல்லக்கூடாது, நான் சொல்லலாம். ஓம் பாட்டையும் பூட்டான திருச்செந்தூர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது வெட்டினது யார? இதற்காக குரல் கொடுத்தது பாட்டை யார்? வெண்ண கோபம் வருது. உங்களை கோயிலுக்குள் நுழைய வைத்தது திராவிட இயக்கம்டா. திராவிட இயக்கம் போக வைத்து ஆதித்தனார் அவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி சபாநாயகராக்கி பரிவட்டம் கட்டி இன்றைக்கு திருச்செந்தூர் கோயில் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய ரத்த உறவு நாடார்கள் கையில் இன்னைக்கு கோயில் இருக்கிறது என்று சொன்னால் திராவிட இயக்கத்துடைய உழைப்பு இருக்கு. கமுதி கோயிலுக்குள்ள நாடார்களை வெட்டும் போது குரல் கொடுத்தது யார்? எந்த பாட்டை? அதை பேசு. பாட்டை கூட்டின்னு பேசுனா செருப்பு பிஞ்சு போகுது நாய் திருட்டு பையல. என்ன பாட்டை உனக்கு? பாட்டை எல்லாரும் பாட்டேன்னா எங்களுக்கு நாங்கள் வரலாறு பேசுனா என்ன ஆகும்? பெரியார் அவன் சொல்ற மனு தர்மத்தில், பாப்பான்னு சொல்ற மனு தர்மத்தில் பெரியார் யார்? அவர் சூத்திரன் கிடையாது. அன்றைக்கே 27 பதவி அரசியல். நீங்களாம் ஒரு கவுன்சில் கூட வாங்க, லாயக்கற்ற நாய். கவுன்சில் வாங்க முடியுமாடா நீ? 27 அரசாங்க பதவியில் தூக்கி எறிந்து விட்டு வந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், அன்றைக்கே வருமான வரி கட்டியவர். அவரை நீ 500 தென்னை மரங்களை வெட்டினவர் பகுத்தறிவான்னு கேட்கிற. பாரி மன்னன் வருகிறான் தேரி. அங்கே ஒரு கொடி சாய்ந்து கிடக்கிறது. அந்த கொடிக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறது. அவன் வந்த தேரை அந்த கொடிக்கு சாய்மானமாக வளர்வதற்கு அதை வைத்து விட்டு நடந்து செல்கிறான். நம்முடைய பாரி மன்னன் என்ன சொல்லுவாங்க? பாரி மன்னனாக இருக்கான், அவன் கைதட்டுனா 1000 பேர் வருவான். ஏன் நடந்து போனார்? அவர் ரெண்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் பார்த்து 2 மூங்கில் எடுத்து கட்டி அதுக்கு படர விட்டு போயிருக்கலாம்னு கேட்குறது அறிவுபூர்வமானதா? பெரியார் சொல்கிறார் இதுக்கு. எனக்கு அன்றைக்கு என்ன அறிவு வளர்ச்சி இருந்ததோ, ஒரு விஷயத்தில் அன்றைக்கு என்ன எனக்கு தெளிவு ஏற்பட்டதோ, இதைத்தான் மகாத்மா காந்தியும் சொல்கிறார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்புமாறு நாங்கள் பேசியிருப்போம். பின்னாடி எங்களுடைய அறிவு வளர்ச்சியும் அந்த விஷயத்தை பற்றியான முழுமையான தகவலும் கிடைத்து கொண்டிருக்கு. பின்னால் நாங்கள் முன்பு சொன்ன விஷயத்திலிருந்து மாறுபடலாம். இது பெரியார் சொல்லியிருக்கார், காந்தியார் சொல்கிறார். இந்த இடத்துல குன்ற நம்முடைய தவத்திரு கிருபானந்த வாரியார் சொல்கிறார். இதுக்கு பதில் சொல்கிறார். அந்த பாரி விஷயத்துக்கு இப்படி கேட்குறாங்க, பாரி மன்னனை ஏன் அவருக்கு அறிவு இல்லையா, அந்த தேரவே விட்டு நடந்து போகலாமான்னு கேட்குறாங்கன்னு கேட்டதுக்கு நம்முடைய கிருபானந்த வாரியார் அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஒரு வீட்டில் திரைப்படத்துக்கு போகலாம்னு சொல்லி கணவன் மனைவியும் முடிவு பண்ணிவிட்டு கணவன் வந்துக்கிட்டு இருக்காரு. மனைவி அழகான பட்டுச்சேலையை உடுத்தி பூ வச்சு வெளியே கிளம்பிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்துலேருந்து பையன் வந்தவன் மண்டை நிறைய ரத்தம், மண்டை உடைஞ்சி ரத்தத்தோடு வர்றான். அவங்க வந்த உடனே தாய் பாசன்றது அதான். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பட்டுச்சேலை அவங்க மனசில் போகிறது 10,000 ரூபா பட்டுச்சேலையாக இருக்கலாம், 50,000 பட்டுச்சேலையாக இருந்தாலும் வந்த மகனை பார்த்தது ரத்தத்தை பார்த்தோன்னே அந்த பட்டுச்சேலை எடுத்து தான் அவங்க தொடச்சி விடுவாங்க. எடுத்தோடனே அதான் முதல் கடமை. அப்புறம் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறது அடுது. அது மாதிரி மன்னனுக்கு பட்ட உணர்வு அதுடா. அது மாதிரி பெரியாருக்கு அன்றைக்கு தோன்றிய உணர்வு. இந்த மரத்தில் தானே கல் வருது வெட்டும்னு வெட்டினார். இது ஒரு குற்றச்சாட்டாடா? இன்றைக்கி என்னடா வேலை? இன்றைக்கி என்ன பிரச்சனை? தனித்தமிழ்நாடு கேட்பமாடா? வரையா? ஒன்று தமிழ் தேசியம்ன்றது வேறு அல்ல. நாங்கள் தான் தமிழ் தேசியம், திராவிடம் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் வேறு இல்லை. இவன் பேசுகிறது எங்கே போய் நிற்க போகிறான்னு கேட்டால், பால் தாக்கரே மராட்டியத்தில் சீதாராம் கேசவ் அப்படின்னு சொல்லி பால் தாக்கரே அப்பா இருந்தார். சீதாராம் கேசரின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவரை யாருக்கும் தெரியாது. அவர் பெரியார் இயக்க ஆரம்பிக்கும் போது அங்கே மராட்டிய மொழியை பற்றி மராட்டி இனத்தை பற்றி பேச ஆரம்பித்தவர். அந்த கட்சிக்கு சிவசேனான்னு ஆரம்பித்து கடைசி எங்கே போய் நின்றாங்கன்னா இந்துத்துவாவில் போய் நின்றாங்க. சீமான் இந்துத்துவாரியை மாறிவிட்டான்.
கோடான கோடி பணத்தை வாங்கி கொண்டு இந்துத்துவாக மாறிதான் இன்றைக்கு பிதற்றுகிறான். நான் என்ன கேட்குறேன், மனு தர்மம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்கள? மீனாட்சி அம்மன் கோயில் கருவாலயத்துக்குள்ளே நீ உன்னால் அழைத்து செல்ல முடியுமா? இவ்வளவு தாட்டியம் ஊயின்றீங்களா? விளக்கண்ண உனக்கு சரியான தாட்டியம் இருந்தால் மனு தர்மம் இல்லைன்னா எச் ராஜாவை கூப்பிடு, உனக்கு ஆர்வா பேசுகிற பாண்ட என்ற விளக்கண்ணையை கூப்பிடு. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள், பழனி முருகன் கோயில் ஆலயத்துக்குள், திருச்செந்தூர் கோயில் ஆலயத்துக்குள், கருவறைக்குள் எச் ராஜாவை உன்னை கூட்டு போக சொல்கிறான். காஞ்சி சங்கராச்சாரிய மனு தர்மத்தை ஆதரித்து பேசுறீல, உனக்கு சேர் போட்டு உட்கார சொல்கிறான். எங்கள் சகோதரி தமிழிசை 2 மாநில ஆளுநர், இதோட என்ன பதவி வேணும்? காஞ்சி சங்கராச்சாரியரை பார்க்க போனாங்க, அவங்க கொடுத்த சாலுவை தொட மாட்டேன்டா. சீமா மானங்கட்ட சீமானே, எங்கள் அம்மா தமிழிசைன்றே அந்த தமிழிசையுடைய சால்வை 2 மாநில கவர்னர் ஜாதி தீண்டத்தகாதவர், பார்த்தாலே தீட்டு. மனு தர்மத்தில் சொல்றான், பெரியாருக்கு தீட்டு கிடையாது, பார்த்தா தீட்டு கிடையாது. மூத்திர சட்டி ஏந்திக்கிட்டு உன்னுடைய சூத்திர பட்டத்தை போக்குவதற்காக பாடுபட்ட தலைவன் பெரியார். மனத்தை தூக்கி வீசுவாங்க ஐயா மேடையில். பிரதமர் பதவிக்கு போட்டிட்டாரா? ஒன்றே மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொம்பளை வச்சுருந்தாரா? பெரியார் கல்யாணம் முடிச்சதை பற்றி பேசுனா கேவலப்பட்டு போவார். உனக்கு 50 வயசு, மாமியாவுக்கு என்ன வயசு? 38 வயசு மாமியா, 22 வயசு பெண்ணை கட்டின நாய் பெரியாரை பற்றி பேசுகிற உனக்கு யோக்கியம் இருக்குது. எல்லாம் மாமியாவை சரி பண்ணுற கட்சி அவங்க, மாமியாக்கள் கட்சி. நாம் தமிழர் கட்சி அதுக்கு பேர் மாமா கட்சி. நீ பேசுறது யோக்கியமாக பேசு. கனிமொழியை பேசினாலும் யாரை பேசினாலும். மனு தர்மம் இன்னைக்கு இல்லையா? சங்கராச்சாரியர் என்னை கூட்டி போய் உட்கார வை, நான் எதுவுமே பேசலை. எச் ராஜா உனக்கு ஆர்வா பேசினான்ல, அவனை கூட்டு போய் மீனாட்சி அம்மன் கருவலைக்கு ஒன்று என்னையும் கூட்டு போச்சு. நாளைக்கு 6 கால பூஜைக்கு, காலை பூஜைக்கு கூட்டு போச்சு இருக்காடா. மனு தர்மம்னா பெரியாருக்கு தீண்டத்தகார் அல்ல, அவர் தொட்டா தீட்டு என்று மனு தர்மம் சொல்லவில்லை. பணக்காரன், உனக்காக போராடிய தலைவன். மனு தர்மத்தில் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை இல்லை. மனு தர்மம் மீண்டு வரணுன்ற வந்தால் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பாட்டன் புட்டின்னு பேசாது. எங்கள் பாட்டன் யார்? எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர். எங்கள் அப்பாவுடைய அப்பா யார்? குலகாரன், காவல். அவங்க அப்பா யார்? எங்கள் அப்பாவுடைய அப்பா முத்துமாயத்தேவர். அவங்க அப்பா யார்? முத்தாலங்கருப்பத்தேவை. அவங்க அப்பா யார்? ஆங்கத்தேவை. வரிசையாக என் தலைமுறை சொல்லுவேன். உசிலம்பட்டி, கருமாத்தூர், கரிசப்பட்டி. எங்களுக்கு காவல். அருவா வச்சுக்கலாம். சிங்கம் எப்படி வச்சுருக்கேன் கத்தி, அது மாதிரி நாங்கள் அருவா வச்சுக்கலாம். கோட்டையை பாதுகாத்தவங்க. மீண்டும் மனு தர்மம் வரட்டும். எங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் எப்பயுமே உண்டு. நாங்கள் இருதார சட்ட உசிலம்பட்டி பகுதியில் உண்டு. தீர்க்கிற விவகாரத்தை தீர்க்கிறது உண்டு. சுயமரியாதை திருமணம் நடத்திருக்கோம். பாப்பாடை வச்சு கல்யாணம் முடிக்கல. மனு தர்மத்தில் எங்கள் மனு தர்ம காலத்தில் நாங்கள் எங்கே இருந்தால் ஊருக்கு வெளியே நாங்கள் குடியில்லை. நீ பேசுகிறனால நான் பேசுகிறேன். ஊருக்கு வெளியே நாங்கள் இல்லை. எங்கள் பாட்டம் கூட்டையில் பாட்டம் கூட்ட முத்துராமலிங்க தவிர காமராஜர், கட்டபொம்மை, வாவுசிலாம் பேசக்கூடாது. உங்கள் பாட்டு நான் கேட்குறேன். இப்போ எங்கள் அப்பாவுடைய அப்பன் என்ன செஞ்சார்? கொலை பண்ணார், திருடுத்தனம் பண்ணார். செட்டிநாட்டு பக்கமே கொள்ளையடிக்கிறது எங்கள் தொழில். மீண்டும் மனு தர்மம் வந்தால் எங்களுக்கு அருவா இருக்கும். நாங்கள் அந்த வேலையை பார்ப்போம். நீ எங்கே இருப்ப? உன் பாட்டனை சொல்லுவோங்க. அப்பன் செபாஸ்டினா அரணியூர் சேர்மன் அவங்க அப்பன். அவங்க அப்பன் என்ன வேலை பார்த்தேன்? உங்கள் பாட்டை எங்கே இருந்தா ஊருக்குள்ளே நீ எங்கே குடியிருந்து வச்சுருந்தா? மனு தர்மத்தில் இதை பேசணும். உன்னைய மனு தர்மத்தில் உன் பாட்டனை உங்கள் அப்பத்தாவை கருணாநிதி அம்மா ரவுக்க போட்டுச்சா? கிழவியாக இருக்கும்போது ரவுக்க போடலடா. அவங்க ரவுக்க போடு. ரவுக்க போடக்கூடாது யாரை சொன்னான் மனு தர்மத்தில்? சொல்லு. நான் புத்தகம் கொண்டு வரேன். மார்பக வரி யாருக்கு போட்டான் தமிழ்நாட்டில்? பெரிய மார்பகன்னா சின்ன மார்பகன்னா அதுக்கேற்ற வரி போட்டது யாருக்காக? வரி கொடுக்காத மார்பகத்தை அறுத்தது எந்த ஜாதிக்காக? இதுக்கு குரல் கொடுத்தது யார்? எந்த பாட்டன்? பூட்டி வீரமங்கை வேலுநாயகி 5 மொழி பேசி திப்பு சுல்தான் ஹைதர் அலியை சந்தித்து கோபால் நாயக்கருடன் விருப்பாட்சியிலே போர் பயிற்சி பெற்று இந்தியாவிலேயே ஆங்கில ஏகாதிபத்தியத்தை போரிட்டு வென்ற மாவீரன் ஒரு பேரரசி வீரமங்கை வேலுநாச்சி. எங்கள் பாட்டி நாங்கள் சொல்லலாம். ஜாக்கெட் போடாமல் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆதாரம் 5 மொழி பேசுனா. ஓ பாட்டி, எனக்கு பாட்டி, அது உனக்கு பாட்டி கிடையாது. நீ இப்படி பேசுனா மனு தர்மம் வரட்டும், இன்னும் பார்ப்பான்.
என்ன ஒரு முறை தான் தேவடியாமேன்னு சொன்னேன், நீ 100 தடவை சொல்கிறேன், இப்போ நீ அப்படி தான் சொல்கிறான். தீட்டா பார்த்தாலே தீட்டுன்னு சில ஜாதி வச்சுருந்தான், பாப்பன பிரதேசி நாயகன். அதை ஒழிச்சு நாங்கள் இன்னைக்கு சகோதரத்துவமாக வாழ்கிறோம்டா. பச்சை தமிழர் காமராஜர்னு சொல்கிறோம். பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியை பாதுகாத்தது திராவிட இயக்கம். பார்ப்பனர்களால் அவருடைய தியாகம் கொச்சைப்படுத்தப்பட்ட போது அவருடைய தியாகத்தை தூக்கி நிறுத்தியது காமராஜர் அவர்களே. வாருங்கள், மணாலா குணாலா குலக்குழுந்து வென்றுவா சென்றுவா குடியாத்தம் என்று பேரறிஞர் அண்ணா தம்பிக்கு எழுதினார் திராவிட நாட்டில். நாங்கள் அனைவரும் சகோதரர் நினைக்கிறோம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் நினைக்கிறோம். நீ ஜாதி பேசினா நீ உன் பாட்டை என்ன பண்ணார், எந்த ஊருக்குள்ள உங்களுக்கு எந்த இடம் இருந்துச்சு, இங்கே மணி வச்சு ஏன் அடிக்க ஊருக்குள்ளே வெளியே போக சொன்னேன். எங்களை சொல்லலை, பெரியாரை சொல்லலை, நீ இப்படி தான் வரணும். பெரியார் நாங்களும் எதுக்கு போராடுறோம், என் கூட பிறந்த ரத்தம் நீ, என் கூட பிறந்த ரத்தம் அருந்ததினார், என் கூட பிறந்த ரத்தம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று, ரத்தம் ஒரே ரத்தம். நாம் இந்த ஒரே ரத்தத்தை பிரிக்கிறான் ஜாதியின் பேரால், ஒரே ரத்தத்தை மதத்தின் பேரால் கடவுளின் பேரால் பிரிக்கிறான். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள், சமத்துவம் தானே திராவிடா, அதற்காக போராடணும்டா. நீ மனிதனம் உண்டா ஊருக்கு வெளியே தானே நீ இருக்கணும். உன் பாட்டன் செபாஸ்டியன் அப்பா எங்கடா இருந்தார், அவங்க அப்பா எங்கடா இருந்தார் ஊருக்குள்ள, நீ ஊருக்கு நடுவில் இருந்தீங்களா? இருக்க வச்சது யார், உன்னை தடுத்தது யார்? உன்னை தடுத்தது முக்குலத்தோரா, உன்னை தடுத்தது அருந்ததியரா, உன்னை தடுத்தது தெலுங்கரா, உன்னை தடுத்தது கன்னடியரா, உன்னை தடுத்தது பாப்பான் எச்ராஜா கூட்டம், பாண்டே கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மூத்திரத்தை குடிச்சிட்டு பேசுறடா மானங்கட்ட நாய். எச்சரிக்கை.